பிரிஞ்சு போன அந்த 3 ஆத்மாக்களும் சாந்தி கொள்ளாம அலைஞ்சி திரிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த ஆத்மாக்கள் அமைதி ஆகாததுனால இந்த வீட்டுல இன்னொரு கெட்டது நடக்க போகுது. உங்களுக்கு குலதெய்வ அருள் பரிபூரணமா இருக்கிறதுனால அந்த கெட்டதுக்கு முன்னாடி ஒரு நல்லது நடக்கிற யோகம் இருக்கு. இதத்தான் உங்க வீட்டுக்கு வந்த உடுக்க சாமியார் சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காரு. சாமி, உடுக்க சாமி சொன்ன மாதிரி அந்த நல்லது நடக்கட்டும். ஆனா அந்த கெட்டது நடக்க வேண்டாம். அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க, அதை நாங்க பண்ணிடுறோம். கெட்டது நடக்காம இருக்கணும்னா நாம நம்ம கடமைகளை ஆத்மார்த்தமா செய்யணும். அப்படி செய்தா இறந்த அந்த ஆத்மாக்களை அமைதிப்படுத்த முடியும். எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசி இருக்கிறப்ப செய்ய முடியாத அதிசயம்னு எதுவுமே இல்லை. உங்க குடும்பத்தை சூழ்ந்து நிக்கிற துயரத்தை மாத்த ஒரு பரிகாரம் இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன், ஆனா ஒரு நிபந்தனை. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சாமி. நான் சொல்ற பரிகாரத்தை இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக தான் பண்ணணும். அவங்க செய்வாங்களா? சாமி, இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக நான் தான். நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை பண்றேன். எனக்கு இந்த குடும்பமும் அடுத்தடுத்த தலைமுறையும் நல்லா இருக்கணும்.